ஒரு சிலர் வந்து ஃபேமிலி ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து மன உளைச்சல் ஆளாக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்து இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நேரடியாக வராமல் மறைமுகமாக ஒரு சிலர் சொல்லி வராங்க. ரிப்போர்ட்ஸ் மூலியமாகவுமே என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் அடிச்சு கொண்டு போய் விட்டீங்களா அந்த தம்பியை அப்படின்னு. அப்போ நான் அவங்களே ஊரில் போய் விசாரிச்சுக்கணேன்ட்டேன். நான் அடிச்சுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லிச்சவங்க நீ என்னைய குற்றவாளின்னு கூட சேர்த்துக்கங்கன்னு சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க அந்த பையன் தாங்க இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு காரணம், அது வெளியில் கொண்டு வரதுக்கு. நான் ஒத்துக்கிறேன், என்ன என் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, மனசாட்சிப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அது அவனுக்கே என்னை பற்றி சொல்கிறாங்களே, குற்றம் சொல்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், அவனுக்கு இது நடந்திருந்தாலும் நான் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க இதை எப்படி வேணாலும் அரசியலாக்கலாம், எதை வேணாலும் ஆக்கிட்டு போகிறாங்க. நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நான் என் மனசாட்சிப்படி தான் பேசுவேன். இந்த ஊர் அந்த மாதிரி தான், நீதி தெய்வம் வாழ்கிற ஊர். நான் நீதியை தான் நிலைநாட்டுறது தான் பேசுவேன். நான் தவறாக பேசலை, யாரையும் நான் அடிக்கவும் இல்லை. அது இங்கே இருக்கவங்க ஊருக்கும் தெரியும், இறந்து போன அஜித்துக்கு நல்லாவே தெரியும், அவன் தம்பிக்கு தெரியும், உங்க அம்மாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து அந்த நேரத்தில் என்னால சொல்ல முடியாது. ஒரு 15 செகண்ட் செகண்டுக்குள்ளதான் எடுத்தேன். இல்ல இல்ல அது சம்பந்தமா நீதிபதி அவர்கள் தெளிவா உத்தரவு கொடுத்திருக்காங்க. முதல் இந்த திருட்டு வழக்கு உண்மையா இல்ல இது வந்து பிரஷர் காரணமா இது நடந்துச்சான்னு சொல்லிட்டு சிடிஆர் ரிப்போர்ட் போட சொல்லியிருக்காங்க. அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை எல்லாம் ஏடிஎஸ்பி சார் வந்து எல்லாமே தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த எவிடன்ஸையும் அழிக்காம பார்த்து நம்ம மாவட்ட நீதிபதி ஐயா வந்து கலெக்ட் பண்ணி மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிட்டாங்க. இல்ல அது சம்பந்தமா இப்போதைக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இல்ல அது வந்து ஐயா நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும், நம்ம முடிவு செய்ய முடியாது. நாங்க வந்து 13வது பேரால பாருங்க, நாங்க வந்து எங்களோட சமிஷனை வந்து 13வது பேரால நாங்க சொல்லியிருக்கிறோம். நீங்க ஆர்டர் காப்பிலே 13வது பேரால நீங்க பார்க்கலாம். இல்ல நீங்க 13வது பேரால பாருங்க. இல்ல மாவட்ட காவல்துறையினர் சாக்கு பையில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. வித்தவுட் சீசர் மகசர் சட்டப்படி நாங்க வந்து கைப்பற்றுதல் மகசர் தயார் பண்ணி அதன் பேரில் தான் நீங்க வந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போனோம், ஃபரன்சிக் கிட்ட கொடுக்கணும். முதல்ல அந்த கிரைம் ஆஃப் சீனை முதல்ல தடுக்கணும் சார், யாரும் உள்ள வராம யாரும் அக்சஸ் பண்ணாம. இதுல எதுவுமே முறையாக இல்லாதனால தானே நம்ம உயர்நீதிமன்றம் தலையிட்டு இந்த மாதிரி வந்து உத்தரவு கொடுத்திருக்காங்க.